ஏய்த்து கெட்டான் வாதாபி. இது கூட நல்ல கதைங்க. அகஸ்தியர் வந்துட்டு இருந்த பொழுது ஒரு விஷயம் கேள்விப்பட்டாராம். வாதாபி வில்வலன்னு 2 ராட்சச பசங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முனிவர்களெல்லாம் தன் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுட்டு அதில் ஒத்தன் மாங்கனியாகவோ அல்லது காய்கறியாவோ மாறுவானாம். அவன் அதை நல்லா சமைச்சிட்டு இவருங்களுக்கு படைச்சிருவாங்களாம். படைச்ச உடனே முனிவர்களுக்கு என்ன தெரியும், ஏதோ காய்கறி ஏதோ பழம்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்ட உடனேவே வாதாபி வா, வாதாபி வான்னு அவன் கூப்பிடுவான் வில்வலன். இந்த வயிற்றை கிழிச்சுக்கிட்டு அவன் வெளியில் வந்துடுவான். அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த 2 பசங்களும். நீங்கள் வேணால் பாருங்கள், நம்ம வரம் கேட்குற போது சாமிக்கிட்ட எனக்கு நல்ல புத்தியை கொடுன்னு மட்டும் நம்ம வேண்டிக்கிட்டா போகிறோம். எனக்கு நீ அது வேணும் இது வேணும்னா ஒன்றை தொட்டு நமக்கும் புத்தி கெட்டு போயிடும். நல்ல புத்தி, சத்புத்தி வேணும். நல்ல சத்புத்தி இருந்தாக்க நான் நல்லதையே நினைப்பேன் அப்படிங்கிறது தான் கேட்கணும். இதை கேள்விப்பட்டு அகஸ்தியர் வந்தாராம். முனிவரே, தாங்கள் சென்று நீராடி விட்டு வரவும் நான் உணவு தயார் செய்து வைத்திருக்கிறேன் பொழுது ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். உடனே வாதாபி சொன்னா, என்னை இன்னைக்கு என்ன ஆக்க போகிறேன்னு, உன்னை நல்ல பூசணிக்காயை ஆக்கி நல்ல கூட்டு வச்சிடுறேன்டா அவருக்கு. நான் எப்போ கூப்பிட்றேனோ நீ தான் வந்துடுவியே. இது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த முனிவர்கள் வயிறு கிழிந்து இறப்பதை பார்த்து 2 பேர் கைத்தட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அகஸ்தியர் போனார், குளிச்சார், வந்தார். அவருக்கு தெரியாதா இங்கே என்ன நடக்க போகுதுன்னுட்டு. பரிமாறினா, சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு வயத்தை இப்படி ஒரு தடவி விட்டார். அவன் சும்மா இல்லாமல் சிரிச்சுட்டு வாதாபி வான்னா. வாதாபி வா, வரல. ஐயோ வாதாபி வா அப்படின்னு கூப்பிட்டான். அப்போ அகஸ்தியர் சொன்னாராம், வாதாபி ஜீரணாபி அப்படின்னா உன் வாதாபி வரமாட்டான், அவன் என் வயிற்றுலையே ஜீரணம் ஆயிட்டான்டான்னு அர்த்தம். ஆக மொத்தம் ஏய்த்தான், ஏய்க்கப்பட்டான். ஏமாத்தினான்ல, அவனை நல்லா ஏமாத்திட்டாரு அகஸ்தியர். அப்புறம் பசுவை மாய்த்து கெட்டான் கார்த்தவீரியார்ஜுனன். கார்த்தவீரியார்ஜுனன் செஞ்ச பெரிய தப்பு, காமதேனுவெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் அந்த பசுவை மாய்க்கிறதுங்கிறது, பசுவதைங்கிறது மிகப்பெரிய பாவம். அதை இன்றைய கான்டெக்ஸ்டில் நான் சொல்ல தயாரால. அன்று அவன் அப்படி பண்ணினதுனால பரசுராமருக்கு கோபம் வந்து ஏன் வந்தான், அந்த கார்த்தவீரியார்ஜுனன் அவனுடைய அப்பாவுடைய ஆசிரமத்துக்கு இந்த பசுவை மாய்த்ததோடு இல்லாமல் அவங்க அப்பாவையும் வெட்டினான்னு உடனே தான் கோபிச்சுக்கிட்டு உங்களை 21 தலைமுறைக்கு நான் கருவறுக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு சபதம் போட்டுக்கிட்டு எல்லாரையும் அழிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இந்த பசுவை தொடாமல் இருந்திருந்தான் கார்த்தவீரியார்ஜுனன் பிழைச்சிருப்பான், பரசுராமன் அவனை அழித்தார். இதுக்கு அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா நகுஷன். நகுஷன்கிறவன் நல்ல யாகங்கள்லாம் பண்ணி தேவேந்திர பதவி கிடச்சிது அவனுக்கு. என்ன பதவி பாருங்க, தேவேந்திர பதவி கிடச்சிது. அப்போ கூட இருக்கிறவங்கள்லாம் அந்த சம்சாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜால்ரா போடுற ஆளுங்கள்லாம், நீ தேவேந்திரன் ஆயிட்ட நகுஷா, அந்த இந்திராணி உனக்கு தான்ட்டான். அது வரைக்கும் நான் தேவேந்திரனாக இருக்க போகிறேன்னா அவன் பாட்டு மேனகை, ரம்பை, திலோத்தமை அவங்க எல்லாரையும் ஆட சொல்லி பாட சொல்லி மகிழ்ந்திருக்கலாம்ல. அந்த இந்திராணி கூட உனக்கு தான் சொந்தம்னு சொன்ன உடனே ஒரு சிவிகைனாக்கா ஒரு பல்லக்கில் ஏறி சப்த ரிஷிகளையும் தன்னை தூக்க சொல்கிறான். அதாவது அகம்பாவம் வரும்பொழுது இன்னதான் பண்ணுறோங்கிறது தெரியாது, அது அழியறதுக்காகத்தான் அப்படியெல்லாம் அகம்பாவமும் வரும் வச்சுக்கோங்க. இந்த சப்த ரிஷிகளையும் சுமக்க சொல்லி அவன் ஒரு சிவிகையில் ஏறி உட்காந்துட்டு இந்திராணியை பார்க்க போகிற அவசரம். அவளாக அங்கே நடுங்கிக்கிட்டு இருக்கா. தேவேந்திரனுக்கு பதவி போய் எவனோ ஒருத்தன் அந்த பதவிக்கு என்ன சொந்தம் கொண்டாடணும்னு பார்க்குறானே கடவுளே, இது என்ன கொடுமைன்னுட்டு. அப்போது எல்லாரையும் விட கொஞ்சம் குள்ளமானவர் நம்ம அகஸ்தியர். அது எல்லாரும் ஒரே லெவலாக பிடிச்சாதானே பல்லக்கு நல்லா போகும். இவரால் பிடிக்க முடியல. இவர் கொஞ்சம் அப்படி ஆட, அப்படி கையை தூக்கி பிடிக்க அந்த பல்லக்கு இப்படி ஆடின உடனே அவனுக்கு ஒரே கோவமா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ப அப்படின்னாக்க குயிக், வேகமாக போங்கடா அப்படின்னு அர்த்தம். யாரை? சப்த ரிஷிகளையும் இவன் சர்ப்ப அப்படின்னா. உடனே அகஸ்தியர் பார்த்தார், அவ்வளோதானே, அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, சர்ப்ப அப்படின்னார். சர்ப்பம்னா பாம்பு, இவன் சர்ப்ப சீக்கிரம் போ குயிக் அப்படின்னா அவர் திருப்பி சர்ப்பன்னு அவன் அப்படியே நகுஷன் என்னும் பாம்பாக மாறி பல்லக்கிலேருந்து கீழே விழுந்து உருண்டுட்டான். அவன் அழிஞ்சான். எதுக்கு சொல்ல வரேன், இந்த பதவிங்கிறது பெரிய போதைங்க.
அந்த பதவி இல்லாத வரைக்கும் நமக்கு அந்த பதவி கிடைச்சா நான் எப்படி செய்வேன் தெரியுமாம்போம். ஆனால் அந்த பதவி கிடைச்சதுக்கப்புறம் எப்படியும் செய்ய மாட்டோம், நமக்குத்தான் செஞ்சுப்போம். இதுதான் உலக இயல்பு. சரி, அடுத்து கெட்டவன் யார்? வாலி. அவன் என்ன பண்ணினான்? அவன் சண்டை போடுறதுக்காக ஒரு குகைக்குள்ளே போனான். சுக்ரீவன் கல்லை வச்சு மூடிட்டான். ரொம்ப நாள் கழித்து அவன் வெளியில் வராததுனால அவனுடைய தம்பி சுக்ரீவன் என்ன நினச்சான், அண்ணன் உள்ளேயே செத்து போயிட்டான் போல இருக்கு, சரி நம்ம போய் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டுகிட்டு இருக்கான். இவன் தன்னை வேணும்னே கல்லை வச்சு மூடினதாக எண்ணிக்கொண்டு வெளியில் வந்த வாலிக்கு ஒரே கோபம். வாலிக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி. அங்கேருந்து வந்தான். சுக்ரீவனை அடின்னு அடித்து அவனை நாட்டை விட்டு துரத்துனதும் இல்லாமல் அவனோட மனைவி தாரையையும் தன்னுடைய அந்தப்புறத்தில் வச்சுக்கிட்டான். ஒருத்தனுக்கு நாடும் போய் வீடும் போய் மனைவியும் போயின்னா எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? அதனால தானே கடைசியில் ராமன் சுக்ரீவனுக்கு சகாயம் பண்ணுவதற்காக அந்த வாலி அழிந்தான். எதுக்கு சொல்ல வரேன், ஒத்தொத்தர் ஒரு கெட்ட 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 விஷயங்களை செஞ்சதுனால இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய பட்டியல் போட்டுட்டோம். கெட்டவர் பட்டியலை நீங்கள்லாம் கேட்குறீங்களே, இதில் விட்டு போனவர் பலர் உண்டு, கெட்டவர் பட்டியலில் விட்டவர் பலர் உண்டு. கெட்டவர் பட்டியலை பிள்ளையார் பெட்டியில் தட்டாமல் கேட்பவர்களுக்கு என்ன வரும்? தீமைகள் ஒன்றும் அணுகாது, கெட்டவை அணுகாது, கேடொன்றும் வாராது. ஆக இன்னித்து எபிசோடு கேட்டவங்களுக்கு எப்பேற்பட்ட கெடுதலும் வராது. எல்லாரும் எப்படி இருப்பீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க.